ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சுண்டல் வெரைட்டி. இது வந்து நவராத்திரி கோல்டு டைமில் இந்த மாதிரி நீங்கள் சுண்டல் செய்யலாம். இது வந்துட்டு கடலைப்பருப்பு சுண்டல். நீங்கள் வந்துட்டு ஊற வைக்கிறதுக்கு மறந்துட்டீங்க, கொண்டக்கடலை அந்த மாதிரி ஐட்டம் வந்து ஊற வைக்க மறந்துட்டீங்கன்னா இது வந்து சீக்கிரமே செஞ்சுக்கலாம். இது இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு சுண்டல். சரி வாங்க, இந்த டேஸ்டியான கடலைப்பருப்பு சுண்டல் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு சுண்டலுக்கு வந்துட்டு நான் கடலைப்பருப்பை ஆல்ரெடி ஊற போட்டேன். ஒரு மணி நேரம் ஊற வச்சிருக்கிறேன். நீங்கள் வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்க தேவையில்லை. இது வந்து நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக செய்யலாம். வந்து ஊற வைக்காமையும் செய்யலாம். வேக வச்சு இது வெந்துடும். ரொம்பலாம் டைம் எடுக்காது. ஊற வச்சிட்டிங்கன்னா இன்னும் சீக்கிரமாக வெந்துடும். அதனால் நான் ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் கடலைப்பருப்பை. இதுக்கு வேற என்ன தேவைன்னா கொஞ்சமாக பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 வரமிளகாய் கிளி வச்சுருக்கேன். கொஞ்சம் தேங்காய், கொஞ்சமாக கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் கொஞ்சம். இப்போ இந்த கடலைப்பருப்பை ஃபஸ்ட் நம்ம வேக வச்சிடலாம். இப்போ கடலைப்பருப்பை குக்கரில் போட்டாச்சு. முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். அதில் இது ஊறி இருக்கிறதுனால நீங்கள் வந்து வெறுமனே பாத்திரத்தை வச்சு வேக வச்சிங்கனாலும் சீக்கிரமே வெந்துடும். ஒரு 5 மினிட்ஸில் வெந்துடும். குக்கரில் போட்டோம்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக வெந்துடும். ஒரே ஒரு விசில் விட்டு நம்ம உடனே எடுத்துடலாம். குக்கர் மூடி நம்ம ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டுடலாம். கடலைப்பருப்பை இந்த மாதிரி நான் குக்கரில் ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். ஒரு விசில் விட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரெஷர் அடங்க வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். உடனே ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணி எடுத்துடுங்க. இது வந்து ஒரு விசிலே நல்லா வெந்துருங்க. பாருங்க, நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இது இந்த அளவுக்கு வேக வச்சு இதை எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கிறேன். இதில் வந்துட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இந்த எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கோங்க. கடுகு வெடிக்குது. இப்போ இது கூட வந்து பச்சை மிளகாயும் வரமிளகாயும் சேர்த்திக்கலாம். கூடவே இந்த கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக இஞ்சியை துருவி வச்சுருக்கேன். இந்த இஞ்சி துருவலையும் இதோட சேர்த்திக்கலாம். இது கூடவே இந்த தேங்காய் சேர்த்திடுங்க. தேங்காய் துருவலையும். தேங்காய் ஓரளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம சுண்டல் சேர்த்திக்கலாம். இப்போ இந்த கடலைப்பருப்பு இதில் சேர்த்திடலாம். வேக வச்சு கடலைப்பருப்பு வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கோம். இப்போ உப்பு பத்தாது, கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போது நம்ம கடலைப்பருப்பு சுண்டல் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக ஒரு லெமன் ஜூஸ் புளிஞ்சு விட்டுடலாம். இது ஒரு லைட்டான ஒரு புளிப்பு டிண்டோட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா புளிஞ்சுக்கோங்க, இல்லைன்னா இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த சுவையான கடலைப்பருப்பு சுண்டலை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.